ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரசிகர்களை பார்த்து கையெடுத்து தலை தோனி வந்து கும்பிட்டு மன்னிப்பு வந்து கேட்டிருக்காருங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிஎஸ்கேவுக்கு எதுவுமே வந்து சரியாக போகலை. ரசிகர்கள், தலை தோனியோட ரசிகர்கள், சிஎஸ்கே ரசிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து பயங்கர அப்செட்டில் தோனி மேலே இருக்க அந்த ஒரு கோவத்தை வந்து வெளிப்படையாகவே வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ரலாக வந்து இப்போ சிஎஸ்கே ஒன்று மேட்சை ஜெயிக்கணும், தோனி அடிக்கலனா கூட மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா சந்தோஷப்படுவாங்க. அப்படி இல்லை மேட்ச்சு போனால் கூட தோனி வந்து ஒரு அதிரடி காட்டினார், நல்லா ஆடினார் அப்படின்னா அப்போயும் சந்தோஷப்படுவாங்க. பட் கேகேஆருக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சு சிஎஸ்கே ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் மறக்க வேண்டிய ஒரு போட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சிஎஸ்கேவுக்கு வந்து செகண்டு லோவஸ்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் 100 ரன்னுக்கு கீழே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி சிஎஸ்கே வந்து எப்போ அடித்தாங்க அப்படின்னா 2022 மும்பைக்கு அகேன்ஸ்டாக 97 ரன் மட்டும் வான்கடையில் வந்து அடிச்சிருப்பாங்க. அது கூட வந்து வான்கடையில் சேப்பாக்கம் இல்லை, அது ஒரு ஆறுதலான விஷயம். பட் இப்போ வந்து கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 103 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காங்க, அதுவும் வந்து சென்னை சேப்பாக்கத்தில். இப்போ இந்த சீசன்லேயும் சரி, எந்த சீசனாக இருந்தாலும் தோனியை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்து ரசிகர்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தோனி வந்து சொதப்பினதை அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியல. அதுவும் வந்து எத்தனை ரெக்கார்டுங்க. இப்போ நரேன் பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றினார். நரேனுடைய ஸ்பெஷலே வந்து இதுதான். அதாவது வந்து அவர் ரன்னும் கொடுக்க மாட்டார், விக்கெட்டும் வந்து கைப்பற்றுவார். சில பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுப்பாங்க, அதிகமான ரன்கள் கொடுப்பாங்க. சில பவுலர்ஸ் வந்து ரன்னே கொடுக்க மாட்டாங்க, விக்கெட்டும் எடுக்க மாட்டாங்க. பட் நரேன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அதுலேயும் வந்து சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நரேன் தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டாக ஐபிஎல்லில் அதிக விக்கெட்டை கைப்பற்றினது யார் அப்படின்னா மலிங்கா, 31 விக்கெட்டை கைப்பற்றியிருக்காரு. இப்போ 2வது இடத்துக்கு நரேன் வந்திருக்காரு. 26 விக்கெட்டை சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டாக நரேன் வந்து கைப்பற்றியிருக்காரு. அதுலேயும் வந்து தோனி அப்படின்னாலே நரேனுக்கு வந்து செட் ஆகாது, அப்படி தான் வந்து இருக்குது. ஏன்னா வந்து தோனியும் நரேனும் நம்ம ஐபிஎல் மட்டும் இல்லாமல் T20ஸில் எடுத்துக்கிட்டோன்னா 19 இன்னிங்ஸில் 2 பேரும் வந்து ஆடிருக்காங்க. அதில் 48 ரன்ஸ் மட்டும்தான் தோனி வந்து அடிச்சிருக்காரு. 92 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, வெறும் 48 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. 3 முறை பார்த்தீங்கன்னா தோனி வந்து நரேன் ஓவரில் வந்து அவுட் ஆயிருக்காரு. அதுவே ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நரேனுக்கு அகேன்ஸ்டாக தோனி வந்து 52.7 இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் வந்து ஆடிட்டுருக்காரு. அதே மாதிரி கேகேஆர் கிட்ட வருண் சக்கரவர்த்தியும் வந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி ஓவரில் தோனி இன்னும் மோசம் தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்னிங்ஸில் வந்து தோனியும் வருணும் வந்து ஆடிருக்காங்க. அதில் 3 முறை பார்த்தீங்கன்னா தோனியை வருண் சக்கரவர்த்தி வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. வருணுக்கு அகேன்ஸ்டாகவும் தோனியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 68.75 தான் இருக்குது. இதில் வந்து கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா மொயின் அலி வந்து ஒரு மெய்டன் விக்கெட் எடுத்து ஒரு ஓவர் வந்து மெய்டன் பண்ணியிருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா கேகேஆருடைய மெயின் ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தியோ நரேனோ ஒரு ஓவரை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது ஓகே. பட் மொயின் அலி வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஸ்பின்னர் வந்து கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவரை டார்கெட் பண்ணி அடித்து ஆடணும். ஆனால் வந்து அதை பண்ணவே இல்லை. இப்போ வந்து மொயின் அலிக்கு 2வது ஓவரே ரஹானே வந்து கொண்டு வந்தார். நல்ல ஒரு 3 சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கேல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறப்ப டக்குன்னு மொயின் அலியை வந்து உள்ளே கொண்டு வந்தார். பட் அந்த மாதிரி சூழலில் தான் வந்து கான்வே அவுட் ஆகிட்டார். கான்வே அவுட் ஆகிட்டு உள்ள ட்ரிபாத்தி வந்தார். அப்போ ட்ரிபாத்தி என்ன பண்ணியிருக்கணும், மொயின் அலி ஓவரில் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்துருக்கணும், மொயின் அலி ஓவரை வந்து அடிச்சிருக்கணும். ஆனால் ட்ரிபாத்தியும் வந்து நம்ம ரவீந்திரா கூட சேர்ந்துக்கிட்டு கட்டையை போட்டது தான் அந்த பவர் பிளேயில் சிஎஸ்கே கேமை விட்டது தான் தோல்விக்கு முக்கியமான காரணமாக போயிடுச்சு. இப்போ வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர அப்செட்டு, செம்ம கடுப்பில் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து தோனி வந்து கையெடுத்து கும்பிட்டு ரசிகர்களை பார்த்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு. ஏன்னா வந்து தோனி பர்ஃபார்ம் பண்ணணும், தோனி அடிக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ கூட்டம் கூடுது. அப்படி இருக்கிறப்ப தோனி ஒரு ரன் அவுட்டு, சிஎஸ்கேவும் வந்து தோத்துட்டாங்க, அதுவும் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப ரசிகர்களால் இன்னுமே கூட அதை வந்து ஏற்றுக்க முடியல. அதனால தான் தோனி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. நன்றி.